முன்னாள் அமைச்சருக்கு சொந்தமான கல்லூரியில் மாணவிகளின் குளியல் அறையில் ரகசிய கேமராக்கள் வைத்து 300 வீடியோக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கும் சம்பவம் தான் தெலங்கானாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தெலுங்கானா மாநிலம் மேச்சல் நகர பகுதியில் தனியாருக்கு சொந்தமான என்ஜினியரிங் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் அங்குள்ள விடுதியில் தங்கி படித்து வருகின்றனர். இந்நிலையில்தான் இங்குள்ள விடுதியில் மாணவிகளின் குளியல் அறையில் ரகசிய கேமராக்கள் வைத்து வீடியோ பதிவு செய்யப்பட்டதாக புகார் எழுந்தது. இதனால் ஆத்திரமடைந்த மாணவிகள் கல்லூரி வளாகத்தில் ஒன்று திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் மாணவிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தைக்கு உடன்படாத மாணவிகள் கடந்த 3 மாதங்களில் விடுதி குளியல் அறையில் ரகசிய கேமராக்கள் பொருத்தப்பட்டு 300க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறி போலீசாரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அது மட்டுமின்றி இந்த சம்பவத்தில் விடுதி ஊழியர்களுக்கு தொடர்பு உள்ளது என்றும் எம்எல்ஏ மல்லாரெட்டி தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என வாக்குவாதம் செய்தனர். உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் மாணவிகள் போராட்டத்தை கைவிட்டு சென்றனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விடுதி ஊழியர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் 12 பேரின் செல்போன்களை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேச்சல் பகுதியில் செயல்பட்டு வரும் இந்த கல்லூரி தெலங்கானா மாநிலம் PRS கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சரும் தற்போதைய எம்எல்ஏவுமான மல்லாரெட்டிக்கு சொந்தமானது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விவகாரத்தில் காவல்துறையினரின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.